இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் நாம் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க இருக்க போகிறோம். இந்த மாதத்திற்குள்ளாக செல்லும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விசுவாசம், பலன், இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பயணம் செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து இந்த காலை வேளையில் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிகாரியை உம்மை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை குறைவில்லாமல் பாதுகாத்து இருக்கிறார். எந்த இடத்துல நம்மளை விட்டு கொடுக்காமல் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கிறார், நம்முடைய கோட்டையாக இருந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் செய்த அற்புதங்கள் எண்ணி முடியாதவைகள். யாருடைய வாழ்க்கையில கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் கூட இருந்தாருங்கய்யா. என்னை நடத்தினார். பலவீனங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே கர்த்தர் என்னோடு கூட இருந்து நடத்தினார் அப்படின்னு சொல்றவங்க கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிங்கப்பா, நடத்தின காரியங்களுக்காக நன்றி. என்னுடைய நம்பிக்கை நீர் ஆண்டவரே, என்னுடைய கோட்டை நீர், என்னுடைய துருகம் நீர் அப்பா. உம்மை விட்டா இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு யார் உண்டு ராஜா? வாங்கப்பா, உம்மை முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு 100க்கு 100 உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ராஜா உம்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு புது பலனோடு, ஒரு புது அபிஷேகத்தோடு இந்த மாதத்திற்குள்ளாக நாங்கள் நுழையணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுங்க, அப்படிப்பட்ட வழிநடத்தல தேவன் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. என் தேவன் அப்படியா எங்களை நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி இந்த காலை வேளையில் தேவனை துதிக்க இருக்க போகிறோம். யெகோவா தேவனே என் நம்பிக்கை நீர்தானே. ஹல்லேலூயா. யுத்தங்கள் எனக்கு எதிராய் பெரும் படையாய் எழும்பினாலும் என் நெஞ்சம் அஞ்சிடாது, தஞ்சமாக நீர் வந்ததால் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நங்கூரமே உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் தேவனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். உண்மையாக அந்த காலை வேளையில் தேவன் செய்த அற்புதங்களை நினைச்சு தேவனை துதிக்கலாமா, பாடி ஆராதிக்கலாமா? யெகோவா தேவனே என் நம்பிக்கை நீர்தானே. யெகோவா தேவனே என் நம்பிக்கை நீர்தானே. கன்மலையே கோட்டையே நான் நம்பும் தெய்வமே. கன்மலையே கோட்டையே நான் நம்பும் தெய்வமே. யெகோவா தேவனே என் நம்பிக்கை நீர்தானே. யெகோவா தேவனே என் நம்பிக்கை நீர்தானே. யுத்தங்கள் எனக்கு எதிராய் பெரும் படையாய் எழும்பினாலும், யுத்தங்கள் எனக்கு எதிராய் பெரும் படையாய் எழும்பினாலும் எந்த நெஞ்சம் அஞ்சிடாது, தஞ்சமாக நீர் வந்ததால். எந்த நெஞ்சம் அஞ்சிடாது, தஞ்சமாக நீர் வந்ததால். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே என் நம்பிக்கை நீர்தானே. யெகோவா தேவனே என் நம்பிக்கை நீர்தானே. தூர்ச்சன பிரவாகங்கள் என்னை மேற்கொள்ள வந்த போது, தூர்ச்சன பிரவாகங்கள் என்னை மேற்கொள்ள வந்த போது, என்
கதறல் கேட்டீரையா, கண்மாலை மேல் வைத்தீரையா. சொல்லலாமா? என் கதறல் கேட்டீரையா, கண்மாலை மேல் வைத்தீரையா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. நம்பிக்கை யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீதானே. இயேசுவின் இரத்தம் உண்டு, அவர் நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்லலாமா? இயேசுவின் இரத்தம் உண்டு, அவர் நாமத்தில் ஜெயம் உண்டு. அபிஷேகம் எனக்குள் உண்டு, கிருபையின் மேல் கிருபை உண்டு. சொல்லுங்க, அபிஷேகம் எனக்குள் உண்டு, கிருபையின் மேல் கிருபை உண்டு. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீர்தானே. யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீர்தானே. கண்மலையே கண்மலையே கோட்டையே, நான் நம்பும் தெய்வமே. கண்மலையே கோட்டையே, நான் நம்பும் தெய்வமே. ஆமா ஆண்டவரே, இந்த காலை வேளை சொல்லாம ஆண்டவர் இடத்துல நான் நம்பும் தெய்வம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு எதிராய் பெரும் படையை எழும்பினாலும் என் நேசர் என்னோடு கூட உண்டு, என் கர்த்தர் என்னோடு கூட உண்டு, என் ராஜா என்னோடு கூட உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில், என் இயேசு என்னோடு கூட உண்டு, என் வல்ல தெய்வம் என்னோடு கூட உண்டு, என்னை நடத்துகிற தெய்வம் என்னோடு கூட. இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னை நடத்துகிற ராஜா என்னோடு கூட உண்டு. சொல்லுங்க இந்த காலை வேளை, நம்பிக்கை என்னோடு கூட உண்டு. இந்த உலகத்துல நம்பிக்கை தோற்று போகாது. மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தால் தான் அது தோற்று போகும். பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் தான் அது தோற்று போகும். உறவுகள் மீது நம்பிக்கை வைத்தால் தான் தோற்று போகும். சுய திறமையின் மீது நம்பிக்கை வைத்தால் தான் தோற்று போகும். ஆனால் என்னுடைய முழு நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறது. என் கோட்டையாக அவர் இருக்கிறார், என் அடைக்கலமாக அவர் இருக்கிறார், எனக்கு எல்லாவுமாக அவர் இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில குறை இல்லை. சொல்லலாமா? அந்த காலை வேளையில் 7 மாதங்கள் குறைவே இல்லாமல் என்னை கர்த்தர் நிறைவாக நடத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதமும் சரி, இந்த வருகிற மாதங்கள், வருகிற வருஷங்கள், இந்த சரீரத்தில் இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும், என் அப்பா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு குறை இல்லை. என் சந்தோஷத்துக்கு குறை இல்லை, என் தேவைக்கு குறை இல்லை, என் சுகத்துக்கு குறை இல்லை, என் சந்தோஷம், என் மன மகிழ்ச்சிக்கு குறை இல்லை, என் சமாதானத்துக்கு குறை இல்லை. சொல்லுங்க வாய்களை திறந்து. எதுக்குமே குறை கிடையாது. சம்பூரணமாய் தருகிற தெய்வன். அல்லேலூயா. சம்பூர்ணம் என்பது அளவை பொறுத்து அல்ல. சம்பூர்ணம் என்பது உலக பொருளாதாரம், சொத்து, பணம், அது அல்ல. இருதயத்தின் நிறைவு. எல்லாவற்றிலும் என் கர்த்தர் எனக்கு நிறைவை தருகிறார். உலக பொருளாதாரம் ஆகட்டும், உடல் பலனாகட்டும், மற்ற தேவைகள் ஆகட்டும், குடும்ப வாழ்க்கை ஆகட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னை குறையில்லாமல் வைத்திருக்கிறார். சொல்லாம அந்த காலை வேளையில், என் தேவன் என்னை குறையில்லாமல் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஒரு ஆராதனை செய்ய போறோம். என் ஆத்துமாவை தேற்றுகிறீர், எனக்கு புதுபலன் தருகிறீர் ராஜா. ஒரு இடத்துல கூட எனக்கு குறையில்லாமல் நடத்துகிறீர் ஆண்டவரே. சொல்லி இந்த காலை வேளையில் தேவனை ஆராதிக்கலாமா? உண்மையாக ஆராதிக்கலாமா? சொல்லுங்க. இந்த காலை வேளையில் என் கர்த்தர் என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார் சொல்லி இந்த நாளில் தேவனை துதிக்கலாமா?
மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். சொல்லுங்க, அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண்முன்னே சொல்லுங்க இந்த காலை வேளையில ஹல்லேலூயா. புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். சொல்லுங்க, புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லை சொல்லலாமா? குறையில்லையே. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பரவர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். இருள் சூழ் சொல்லாமா? இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லையே. சொல்லுங்க, தகப்பன் தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லையே. குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க, குறையில்லை குறையில்லை ராஜா என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி என்னோடு இருப்பதால் என் கர்த்தர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ராமராஜா எனக்கு குறையில்லை சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க இந்த காலை வேளையில, ஆம் ஆண்டவரே, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு அதை குறித்து கவலை கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில, நான் பலவீனத்தின் மத்தியிலே நடந்தாலும் சரி, கவலைகள் மத்தியிலே நடந்தாலும் சரி, கண்ணீரின் மத்தியிலே நடந்தாலும் சரி, சங்கீதக்காரன் சொல்லுவது போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். எந்த விஷயத்தையும் என் தேவன் என்னை தனியாக சந்திக்க விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எந்த காரியத்தையும் என் கர்த்தர் என்னை தனியாக சந்திக்க விடுகிறவர் அல்ல. உலகத்தில் சொல்லலாம் சில விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நீ தனியாக சந்திக்கணும், நீ தான் தனியாக பார்க்கணும், மற்ற காரியங்கள் எல்லாம் நீ தான் செய்யணும் என்று சொல்லி. ஆனால் என் கர்த்தர் எனக்கு திட்டங்கள் தருகிறது மாத்திரமல்ல,
எல்லாவற்றையும் எனக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, என் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். இயேசு ராஜா, இந்த நல்ல நாளில் உம்மை துதிக்கிறோம் சொல்லுங்க. இந்த நாளில் என் தேவன் என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவுமாக அவர் இருக்கிறார். கர்த்தாவே, என் தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, என் கர்த்தர் இந்த கடந்த நாட்களில் என்னை கைவிடாமல், எனக்கு எதிராக இல்லாமல், எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் ஒன்றொன்றையும், என் தேவைகளை அறிந்து, என் கவலைகளை புரிந்து, எல்லாவற்றையும் அறிந்து அவர் எனக்கு கொடுக்க நல்லவராக இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேவன் நீர் நல்லவர் அப்பா, என் கர்த்தர் நீர் நல்லவர், என் ராஜா நீர் நல்லவர். அன்பிற்காக நன்றி நன்றி நன்றி. கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா, தேவனை ஆராதிக்கலாமா. இயேசுவே நீர் நல்லவர் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாவே நீர் நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசு ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதி உமக்கு, கணம் உமக்கு, எல்லாமே உமக்கு ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த காலை வேளையில் எல்லாமே உமக்கு ராஜா, எல்லாமே உமக்கு மாத்திரம் தான் சொந்தம். என் வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர், அவ்வளவு ஆண்டவரே அப்பா எங்களை அவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். யாக்கோபை போல வெறுங்கையாய் தொடங்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கை நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது என்று சொன்னால், என் தேவன் என் கரத்தை பிடித்து, என் தேவைகளை அறிந்து, என் இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதம் வரை கடந்த 7 மாதங்கள் தொடங்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கலாம். எப்படி இந்த வருஷத்தை எதிர்கொள்ள போகிறேன் என்கிற பயம் இருந்தது. ஒவ்வொரு நாளிலும் எனக்கு அந்த கலக்கம் இருந்தது. நாளைய பொழுதை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன், யார் எனக்காய் நிற்பார்கள் என்றெல்லாம் நான் கலங்கின போதெல்லாம் என் தேவன் என்னோடு கூட இருந்தீர். என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் இதுவரை சந்திக்க வைத்தீரே. என் ஆராதனை உமக்கு மாத்திரம்தான் சொந்தம், என் வாயின் துதிபலிகள் உமக்கு மாத்திரம்தான் சொந்தம், என் இருதயத்தின் மேன்மை உமக்கு மாத்திரம்தான் ஆண்டவரே சொந்தம். சொல்லாம அந்த காலை வேளையில் சொல்லுங்க, என் தேவன் நல்லவராக இருக்கிறீரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர். சொல்லுங்க அந்த காலை வேளையில், என் கர்த்தர் நீர் நல்லவர் அப்பா, என் கர்த்தர் நீர் நல்லவர், எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவர், நீ நல்லவர். சொல்லுங்க, கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, இந்த காலை வேளையில் என் கர்த்தர் நீ நல்லவராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சொல்லலாம் அந்த நாள்ல, துதி உமக்கே, கணம் உமக்கே. என் மன ஆழங்களை நீர் அறிவீர், என் மன விருப்பங்களை நீர் பார்த்துக் கொள்வீர், எல்லா நேரத்திலும் என்னோடு கூட வருவீர் ஆண்டவரே. சொல்லலாம் அந்த நாள்ல, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏனையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏனையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையே. சொல்லலாமா, எத்தனை மனிதர்கள், எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா.
மறவேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை. சொல்லுங்க இந்த காலை வேளையில உணர்ந்தேன ராஜா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். சொல்லலாமா? என் மன ஆழம், என் மன ஆழம் நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதையில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, எல்லாரும் சொல்லலாமா? கனம் உமக்கே புகழும் மேன்மையும், புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உயர்த்துங்க. துதி உமக்கே, உமக்கு ராஜா, கனம் உமக்கே உமக்கு ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, உமக்கு ஒருவருக்கு மாத்திரம், உமக்கே புகழும் மேன்மையும், புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. எல்லாரும் சொல்லுங்க, நல்லவரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். உயர்த்துங்க. துதி உமக்கே, உமக்கு ஒருவருக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கு ஒருவருக்கு மாத்திரம். துதி உமக்கே, கரங்களை உயர்த்தி, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமா ஆண்டவரே, புகழும் மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் சொந்தம் ராஜா. தர்மையான கால வேளையிலே உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த ஒரு நல்ல கிருபைக்காக நன்றி. மீதமுள்ள பகுதிகளை தேவன் பார்த்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக செல்ல இருக்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களினுடைய இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. கண்கள் மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனம் எங்களோடு பேசட்டும். ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள். சகோதர சகோதரியே, இந்த ஒரு சங்கீதம் ரொம்ப ஒரு அழகான ஒரு சங்கீதம். இது தாவீது தேவனை கனப்படுத்த, தேவனை ஆராதிக்க, தேவனை உயர்த்துவதற்கென்று எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இது எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொன்னால், அந்த தேவனுடைய பெட்டி இஸ்ரவேல் நகரத்துக்குள் ஒரு புது பொழிவுடன் கொண்டு வரும் பொழுது இந்த சங்கீதம் என்ன பண்ணது, எழுதப்பட்டது. அங்குதான் அந்த பெட்டி இருந்தது. தெய்வீக கூடாரத்துக்குள்ள இருந்த இந்த பெட்டி அங்கே, இந்த பேழை அங்கதான் இருந்துச்சு. ஆனால் சவுல் ஆண்ட ஒரு 20 வருடங்கள் பக்கம் அந்த பேழைக்கு உண்டான மரியாதை இல்லாமல் இருந்தது. தாவீது வந்த உடனே இந்த பேழையை கனப்படுத்தி இந்த பேழையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஆசாபின் மூலமாக, அவருடைய சந்ததி மூலமாக, ஆசாபும் அவருடைய பிள்ளைகள் மூலமாக எழுதப்பட்டு பாடப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது தாவீது சும்மா இருக்கல. நாம் வாசிக்கிறோம், தன்னை மறந்தவர் ஆடினார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். தேவனுடைய பிரசன்னம் திரும்ப அந்த நகரத்துக்குள் வருவதை தாவீது உணர்ந்தவராக என்ன பண்ணார், இருந்தார். சகோதர சகோதரியே, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையும் அதுதான், இருதயம் மகிழ்வதாக. எதனால் இருதயம் மகிழும்? முதலாவது சொல்லப்படுகிறது, தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டும் பொழுது. நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த முறையில் தேவனுடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? மேன்மை பாராட்டுதல் அப்படின்னு சொன்னா, மற்ற இடத்துல ஃபர்ஸ்ட் பேசுறத ஒரு 2-3 வகையா நம்ம பிரிக்கலாம். முதலாவது கர்த்தரோடு பேசுவது. கர்த்தரோடு எப்படி பேசுவது? அவரை உயர்த்துவது, அவரை பாடுவது, அவரை கனப்படுத்துவது, இதெல்லாம் சொல்லலாம். 2வது ஒரு காரியம், தேவனுடைய மகிமையை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுதல். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இந்த உலகத்தை உருவாக்கினார், அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்வது. 3வது ஒரு காரியம், மற்றவரிடத்திலே பேசும் பொழுது தேவன் நமக்கு செய்த தனிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த 3 காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கணும். இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் அதிகம் பேசுவது உண்டு. ஆனால் தேவனை குறித்து, இயேசுவை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பேசுகிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அவ்வளவு அதிகம் நம்ம யார்ட்டையும் பேசுறது இல்லை. நம் தேவைக்கு மாத்திரம் கர்த்தரிடத்தில் பேசுகிறோமோ தவிர அவரை ஆராதிப்பதற்கும் அவரை கனப்படுத்துவதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அமைதியாகவே இருக்கிறது. தேவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, தேவன் நாமத்தை மேன்மைப்படுத்துவது. சில காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் பண்றது உண்டு. பிரசங்கங்களை குறித்து பேசுறது உண்டு. ஆராதனை குறித்து, எப்படி ஆராதனை இருந்துச்சுன்னு நம்ம பேசுறோம். ஒரு சர்ச் ஆர்கனைசேஷன், ஒரு சபையை குறித்து நாம் பேசுவது உண்டு. அந்த சபை அப்படி இருக்கிறது, இந்த சபை இப்படி இருக்கிறது, இந்த சபை கட்டடம் இப்படி இருக்கிறது, இந்த சபையில் இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் சபையில் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நம்ம பேசுறது உண்டு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அதிகம் பேசப்படுகிற காரியம் என்னென்று சொன்னா, உபதேசங்களை குறித்து குறை சொல்லுவது, இல்லை தவறான உபதேசங்களை பேசுவது. இந்த குறை சொல்லுகிற, கிரிட்டிசிசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு கூட்டம் அதற்குண்டான தீனியையும் போட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது ஒருவர் கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள், இன்னொருவர் அதை குறித்து பேசுகிறார்கள். இதை உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டமாக தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோமோ தவிர, எல்லாம் தூர ஒதுக்கி விட்டுட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? தேவனுடைய மகத்துவத்தை மேன்மை பாராட்டுகிறோமா? இல்லை. மற்றவரிடத்துல பேசும் பொழுது கூட இன்றைக்கு தேவ நாமத்தை கனப்படுத்தி பேசுவதை பார்க்கலும் சுய காரியங்களை குறித்தும் உலகபூர்வமாக மற்ற காரியங்களை குறித்தும் நாம் அதிக நேரம் பேசுவது உண்டு.
எத்தனை பேர் உலகபூர்வமான மனிதரிடத்தில் பேசும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்த தனிப்பட்ட அற்புதங்களையும் மகத்துவத்தையும் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி இல்லாம இருக்கு. இந்த இருதயத்துக்கு தெரியும் எந்த காரியத்தை குறித்து பேசும்போது மகிழ்வுடன் இருக்கும், எந்த காரியத்தை குறித்து பேசும்போது மகிழ்ச்சி இல்லாம துக்கமாக இருக்கும் என்பதை இந்த இருதயம் புரிந்து வைத்திருக்கிறது. நீங்கள் பேசுகிற காரியம், நாம் பேசுகிற காரியம் எல்லாமே இந்த இருதயத்துக்கு துக்கத்தை உண்டாக்குகிற காரியத்தை ஏன் நாம் இந்த உலகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம்? எதுங்கய்யா மகிழ்ச்சியை கொடுக்கும்? எது இருதயம் மகிழும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நாமத்தை குறித்து பேசும் பொழுது, தேவனுடைய சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பேசும் பொழுது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் தேவனை குறித்து நாம் அதிகம் பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே மற்ற மனிதனை குறித்து பேசுவது நம்முடைய வாழ்க்கையில குறைந்து கொண்டே போகிறது. எப்பொழுது தேவ நாமத்தை நீங்கள் அதிகம் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப மற்றவர்களை குறை சொல்லுகிற காரியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. எப்பொழுது நாம் தேவ நாமத்தை அதிகம் பேசுகிறோமோ அப்பொழுது தேவையில்லாத காரியங்களை பேசுவதற்குண்டான நேரம் நமக்கு இல்லாமல் போகிறது. சில நேரங்கள்ல நமக்கு அப்பாற்பட்ட தேவையில்லாத காரியங்களை பேசி அதனால் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து அதனால் பலவீனப்பட்டு இருதயம் பலவீனத்திற்குள்ளாக போய் கண்ணீர் விட்டு கதறுகிறதெல்லாம் உண்டு. சில நேரத்தில் நம்ம சொல்றது, நான் தனிமையில் இருக்கிறேன், யார்ட்டையாவது நான் பேசணுமே, என்ன செய்யறதுன்னு யாரோ ஒரு பேசுன அது பெரிய பிரச்சனையா வந்துருச்சுங்க ஐயா இன்னைக்கு அப்படிலாம் நம்ம சொல்றது உண்டு. சகோதர சகோதரியே, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய மகத்துவத்தை இன்னும் உணர ஆரம்பிங்க. இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். மற்றவர்களை சுலபமாக பிசாசானவன் ஒரு மாய்மாலமான தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். மற்றவர்களை குறை பேசும் பொழுது, மற்றவர்களை அவமானப்படுத்தும் பொழுது, தேவையில்லாத காரியங்களிலே நாட்டம் அதிகம் வரும் பொழுது ஒரு மாய்மாலமான சந்தோஷத்தை பிசாசானவன் இருதயத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் அதற்கு விழுந்து போய் கிடக்கிறாங்க. அதனாலதான் அவருடைய இருதயம் மன மகிழ்ச்சியா இல்லை. இன்னொருவரை குறித்து குறை பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய பலவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஒரு மணி நேரம் இந்த குறை பேசி சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொன்னா 23 மணி நேரம் வாழ்க்கையின் குறைகள் நம்மை கண்ணீருக்குள்ளாய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். எனக்கும் இன்னொருவருக்கும் உண்டான பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தேவன் ஏற்கனவே செய்த அற்புதங்களை குறித்தும் அதிசயங்களை குறித்தும் அவருடைய மகத்துவத்தை குறித்தும் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மகத்துவத்தையும் குறித்து இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருத்தையும் பேச போறோம். இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு இந்த மாதத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எதிர்கொள்ள ஆரம்பிங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கும், உங்க இருதயம் மனமகிழ்ச்சியா இருக்கும். தேவையில்லாத காரியங்களை இருதயத்திலே போட்டு தேவையில்லாத காரியங்கள் ஆழமாய் சென்று அதை தோண்டி எடுக்கிற அப்படிப்பட்ட மன நிலைமை நமக்குள்ள இருந்து எடுத்து போடணும். இன்றைக்கு ஜனங்கள் பயத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் நடக்கிறது கிடையாது. ஒன்று யாரோடு பேசும் பொழுது மற்றவருடைய வாழ்க்கை குறித்து அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது, மற்றவரை குறித்து அதிகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், டிவி, மொபைல் போன், இதுல நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது என் வாழ்க்கையிலும் நடந்துருமோ, இது என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருமோ, இப்படிப்பட்ட தாக்கம் ஏற்பட்டு தான் பல்வேறு ஜனங்கள் இன்றைக்கு மன மகிழ்ச்சி இல்லாம இருதயம் பாடுகள், துக்கங்கள் இப்படி போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க இருதயம் பலப்படும். கர்த்தருடைய நாமத்தை, பரிசுத்த நாமத்தை கனப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க இருதயம் சந்தோஷத்திலே துள்ளி குதிப்பதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. வேதவசனம் சொல்லுது மத்தேயு புத்தகத்துல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். They are satisfied. திருப்தி இல்லாத வாழ்க்கை கர்த்தர் ஒருவருக்கும் கொடுக்கிறவர் அல்ல. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் திருப்தி உள்ள வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா
இன்னமும் புலம்பு கொண்டிருக்கிறோம். எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி புலம்புகிற ஒரு மனநிலைமைக்குள்ள ஏன் செல்லுகிறோம் என்று சொன்னால், அது இன்னொருவரிடம் இருந்தோ இல்லை வெளி உலகத்தில் இருந்தோ வருகிற ஒரு தாக்கம். அது இந்த தாக்கத்தை நாம் தான் வரவழைத்துக் கொண்டிருக்கிறோம். மேன்மை பாராட்டுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள், அதை உயர்த்துங்க, அதை கனப்படுத்துங்க. அவருடைய நாமம் பரிசுத்தமானது, அவருடைய குணம் பரிசுத்தமானது, அவருடைய நியாய பிரமாணங்கள் கட்டளைகள் பரிசுத்தமானது, அவருடைய அரசாங்கம் பரிசுத்தமானது, அவர் நமக்குள்ளே செயல்படுகிற விதம் பரிசுத்தமானது. இந்த உலகத்துல நம்மை குறித்தோ மற்றவரை குறித்தோ பெருமை பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய திறமைகளை குறித்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை. தேவ நாமத்தை உயர்த்த தான் இன்னைக்கு அதிகம் இருக்கிறது. இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். உங்க இருதயம் மன மகிழ்ச்சியா இல்லையா? உங்க இருதயம் மகிழ்ச்சி இல்லாம துக்கமான ஒரு சூழ்நிலையில் எதையாவது குறித்து பயம், எதையாவது குறித்து கலக்கம், எதையாவது குறித்துதான ஒரு பாடு, எதையாவது குறித்துதான ஒரு தூக்கம் இல்லாத ஒரு தன்மை. சில பேர் கண்கள் மூடி தூங்கினாலும் இருதயம் படபட நடிச்சுக்கிட்டே இருக்கும், அது முழிச்சே இருக்கும், ஏதோ ஒரு காரியத்தை அழுத்தி கொண்டே இருக்கும். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு இடைப்பட தேவன் நாமத்தை, பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அது போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு. படிப்பை குறித்து மேன்மை பாராட்ட தேவையில்லை, சுய திறமையை குறித்து மேன்மை பாராட்ட தேவையில்லை, பணத்தை குறித்து மேன்மை பாராட்ட தேவையில்லை, நம்முடைய தேவைகளை குறித்து மேன்மை பாராட்ட தேவையில்லை, இல்லை ஏதோ ஒரு மனிதனை குறித்து மேன்மை பாராட்ட தேவையில்லை. வேதவசனம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகளுடைய இருதயம் மனமகிழ்ச்சியாயிருக்கும். இரண்டாவது ஒரு வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. சங்கீதக்காரன் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை நமக்கு கொடுக்கிறார். சில பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, இந்த கிறிஸ்தவத்தில் நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷத்தை நான் இழந்திருக்கிறேன்னு சில பேர் சொல்றது உண்டு. என்னதான் நன்றாக பாடுவார்கள், ஆராதிப்பார்கள், வேதவசனத்தை வாசிப்பார்கள், ஆனா சில காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை கடந்து போகும் பொழுது, ஐயோ இந்த காரியத்தை நான் செய்ய முடியாமல் போச்சே, இந்த நிகழ்ச்சிகளை நான் பங்கு கொள்ள முடியாம போச்சே, இந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க முடியாம போச்சே என்று சொல்லி தன்னைத்தானே, தன் இருதயத்தை சுருக்கி கொள்ளுகிற இல்லை கஷ்டப்படுத்தி கொள்ளுகிற காரியங்கள் என்னது உண்டு. உலகத்தின் மேல் பசியா இருக்கிறவர்கள், உலகத்தை தேடுகிறவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்க முடியாது. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இழந்து போகிற ஒரு விஷயம் அதுதான். நம்ம உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரி, இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் உங்க இருதயம் மனமகிழ்ச்சியா இருக்கும். தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். சில நேரங்கள்ல சந்தோஷம் இருக்கலாம், சிரிப்பு இருக்கலாம். வெளியே சிரித்தாலும் இருதயம் எப்பொழுதும் ஒரு துக்ககரமான சூழ்நிலையிலே இருக்கும். ஒரு சினிமாவுக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கலாம். அதனுடைய இசையாகட்டும், அதனுடைய கேமரா, அந்த ஃபோட்டோ பிடிக்கிற, அந்த படம் பிடிக்கிற காரியங்கள், மற்ற பாடல்கள், இதெல்லாம் இந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த தியேட்டருக்குள்ள உட்கார்ந்துருக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். டாடாடா இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னதான் முன்னான காரியங்கள், இந்த கண்கள், இந்த சில காரியங்கள் அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும் இருதயம் துக்கமாவே இருக்கும். நான் திரும்ப இந்த உலகத்துக்குள்ள போகணும். இந்த 2 மணி நேர சந்தோஷம் என் வாழ்க்கையில நீடிக்க போறது இல்லை. திரும்ப என் பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு கர்த்தரை தேடும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு 3-4 விஷயங்கள் நடக்கும். முதலாவது காரியம் ரிலீஃப். ரிலீஃப் அப்படின்னு சொன்னா விடுபட்டு போறது. சுத்தமா நம்மளை விட்டு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் 2 மணி நேரம், இல்ல ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர்கள்னா 5 மணி நேரம் 4 மணி நேரம் அதுல ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அது பிடித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம், அந்த மாதிரி அல்ல. கர்த்தரை தேடுபவர்களுக்கு முதலாவது காரியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் அவர்களை விட்டு கடந்து போகிறது. ஒரு ரிலீஃப்.
இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. வெளியரங்கமாக உலகப்பூர்வமான மனுஷன் பார்க்கும்போது நம்ம இடத்துல 1000 குறைகள் சொல்ல முடியும். ஆனா ஏன் இருதயத்துக்கு தெரியும், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. உங்ககிட்ட அது இல்லை, உங்ககிட்ட இது இல்லை, உங்ககிட்ட இந்த பிரச்சனை, உங்ககிட்ட இந்த கோளாறு, உங்ககிட்ட இந்த குறைவு, உனக்கு இது இருந்தா நல்லா இருந்திருக்கும், இது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. இப்படி நம்மை பார்த்து உலகத்துல 500 பேர் 1000 பேர் நிறைய குறைகள் சொல்ல முடியும். உங்ககிட்ட இந்த திறமைகள் இல்லை, உங்ககிட்ட இந்த தாளந்து இல்லை, இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இது இருந்திருக்கலாம் என்று சொல்லி நம்மை குற்றம் சுமத்த முடியும். ஆனால் சகோதர சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு சொல்ற ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்கள், இந்த மாதிரி உலகப்பூர்வமான மனிதர்கள் சொல்லுகிற குற்றங்கள் ஒருபோதும் அவங்களை ஒன்று செய்யாது. அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஏன்னா கர்த்தர் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறார். அந்த ஒரு திருப்தி, ஒரு ஜாய், ஒரு மகிழ்ச்சி இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நிறைவாய் தர இருக்கிறார். நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், நான் தேவனை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா எதனாலங்க ஐயா என் இருதயம் மகிழ்ச்சி அடையும்? கர்த்தரை தேடுறேன், ஆனா எனக்கு மன மகிழ்ச்சி இல்லையே, என் இருதய மகிழ்ச்சியா இல்லையே, நான் கஷ்டப்படுறேன், கவலைப்படுறது உண்டு, வேதனைப்படுவது உண்டு, இப்படிலாம் சொல்றது உண்டு. நல்லா கவனிங்க. முதலாவது, எந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபைக்குண்டான எவிடன்ஸ் இருக்குதோ, சாட்சி இருக்குதோ, அவங்களுடைய இருதயம் தான் மன மகிழ்ச்சியா இருக்கும். கிருபை உணர முடியுதா நம்முடைய வாழ்க்கையில? தேவனுடைய கிருபையை என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த மன மகிழ்ச்சி நமக்குள்ள நிறைவா என்ன பண்ணும் இருக்கும். ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையை உணர ஆரம்பிச்சுட்டான், இந்த உலகத்துல மனுஷனை தேடுகிறவனா இருக்க மாட்டான், கர்த்தருடைய சந்தோஷத்தை உணர்கிறவனாக இருப்பான், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவனாக, தேவனிடத்திலே வேலையாளாக இயற்கையாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறான். கிருபையை உணராதவர்கள், தேவனுடைய கிருபையை உணராதவர்கள் தான் இந்த உலகத்துல தன்னுடைய சுய கிரியைகள் மேலே நாட்டம் கொண்டு தங்களுடைய எண்ணங்களையும் இருதயத்தின் ஆழமான காரியங்களையும் சுயத்தின் மீது சார்ந்து இருக்கிறாங்க. அப்படி சார்ந்து இருக்கும்போது அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்லை. அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? இல்லை. சகோதர சகோதரியே, தேவனுடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது. எத்தனை பேர் தேவ கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் ருசித்துக் கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபைக்கு கொடுங்க அந்த இடத்தை. தேவனுடைய கிருபையை நாடுங்கள், தேவனுடைய கிருபையை தேடுங்க. உங்க வாழ்க்கையில கண்டுபிடிங்க தேவ கிருபைய, சாட்சியோடு பகிர்ந்து கொள்ளுங்க, இது தேவனுடைய கிருபை என்று சொல்லி. இரண்டாவது ஒரு காரியம், ஏன் இருதயம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் வெற்றியை தருகிறவர். ஹல்லேலூயா. அதனால என் இருதயம் மனமகிழ்ச்சியா இருக்கும். வெற்றி என்பது உலக மனிதன் சொல்லுவது போல கிடையாது. ஒரு தொழில் செய்யறாங்களா, அதுல சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க அதான் வெற்றி, இல்ல மற்ற காரியங்கள்ல இதுதான் வெற்றி, இதுதான் வெற்றின்னு உலகம் தீர்மானிக்கிறதுல வெற்றி என்பது. எல்லாம் கவனித்து பாருங்க. தாவீது கோலியாத்தை சுலபமாக வெற்றி சிறந்துட்டான், ஆனா சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறான். அப்ப எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க? தாவீது கோலியாத்தை வீழ்த்திட்டான்பா, அது ஒரு சக்சஸ், வெற்றி. ஆனா சவுலை கண்டு பயந்து ஓடுறானே, சவுலை வீழ்த்த முடியலையே, அது தாவீதுக்கு தோல்விதானே, அப்படித்தானே எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. உலகம் அப்படித்தானே சொல்லியிருக்கோம். அன்றைய காலகட்டத்தில் தாவீது ஓடி ஒளிந்து கூடாரம் கூடமாக பாலைவனமாக ஒளிந்து கொண்டு இருக்கும்போது எல்லாரும் அந்த பதில தானே சொல்லியிருப்பாங்க. இப்படிதானே உலகம் கணித்திருக்கும். ஆனா தாவீதுக்கு மாத்திரம்தான் தெரியும், இது கர்த்தர் அனுமதித்தது, இது அதற்குண்டான நேரம், இது அதற்குண்டான காலம், இது அப்படின்னு தாவீதுக்கு மாத்திரம் தானே தெரியும். தாவீது அதுல மகிழ்ச்சியா இருந்தார். அதனாலதான் சில நேரங்களில் வனாந்தரங்கள் அவர் பாடல்களை எழுதும் பொழுது தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறார். அவர் தேவ நாமத்தை உயர்த்தும் போது தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த பலன் அதிலிருந்து வந்ததுனாலதான் இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலே, இவ்வளவு பாடுகளின் மத்தியிலே, இவ்வளவு நெருக்கங்கள் மத்தியிலே அவர் தேவனை தேடுகிற மனிதனாக, தேவ பிரசன்னத்தை சார்ந்திருக்கிற மனிதனாக தாவீது இருக்கிறார். இல்லைன்னா எப்பொழுதோ தேவனை விட்டு தூர விலகி போற ஒரு மனுஷனா இருந்திருக்கலாம்.
வெற்றி என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு தெரியும், கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் என் தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்கிறவர். இன்னொன்று, தேவ திட்டம் எது அதை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பா உண்டு. நீங்க எப்பொழுது தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிறீர்களோ, அதில் சில ஏற்றங்கள் இருந்தாலும் இரக்கங்கள் இருந்தாலும் இருதயம் பற்றுதலா இருக்கும். தெரியும் இது கர்த்தருடைய திட்டம். யோசேப்புடைய வாழ்க்கை தான் கற்றுக் கொடுக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம், மிகப்பெரிய ஒரு கனவை கொடுத்துட்டார், நீ ராஜாவா போய் உட்கார போற அப்படின்னு சொல்லி. இப்படி திட்டம் கொடுத்த உடனே அவன் போய் உட்காருவேன் அப்படின்ட்டு இல்லை. குடும்பம் எதிராய் நிற்கிறது, வேலை செய்கிற இடத்துல எதிராய் நிற்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் எதிராய் நிற்கும் போதெல்லாம் அழகாக யோசேப்பு புரிந்து கொள்ளுகிறார், இல்லை இது தெய்வ திட்டம், அதுக்கு என் ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். அவர் எந்த இடத்திலும் பலவீனப்படலை. அப்படி அவர் பலவீனப்படுகிற மனுஷனா இருந்திருந்தா போத்திபாருடைய மனைவி கேட்கும் பொழுது, இல்லை மற்றவர்கள் எல்லாம் கேட்கும் போது ஏதோ ஒரு குறுக்கு வழியில முயற்சி பண்ணியிருக்கலாம். சகோதர சகோதரன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். ஒப்பு கொடுங்க இந்த நாளில். என் தேவன் என்னோடு கூட இருக்கும்போது எதை குறித்து நான் கவலைப்பட போறது கிடையாது. மூணாவது விஷயம், தேவனை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மனமகிழ்வதாகன்னு சொன்னா ஏன் தெரியும்? கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா அது முழு திருப்தி உள்ளதா இருக்கும். சில நேரங்கள்ல உலக பிரகாரமான காரியங்கள்ல பாதி திருப்தி, நான் நினைச்சேன் ஆனா அதுல பாதி கிடைச்சது, நான் மீதி கிடைக்கல அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா ஆண்டவருடைய சமூகம் அப்படி இல்லை. கர்த்தருடைய சமூகம்னாவே அது பரிபூரணம். தேவ சமூகம்னாவே பரிபூரணம். அதனாலதான் இருதயம் மகிழ்ந்து இருக்கிறது. தேவனிடத்துல ஒரு காரியத்தை கேட்டுட்டோம்னா அது நாட்கள் டிலே ஆனாலும் சரி, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சாலும் சரி, ஐ நோ தட் அவர் எனக்கு முழுசா கொடுப்பார். என் கேள்வி, என்னுடைய ஜெபம் எல்லாம் முழுமையாக ஆண்டவர் கொடுப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். பாதி கண்டடைவார்கள் இல்ல, கொஞ்சம் கண்டடைவார்கள் அல்ல, இல்ல ஒரு 90% கண்டடைவார்கள், 99% இல்ல, 100%. நான் தேவ சமூகத்தில் தேடும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை தேடும் பொழுது 100% நான் என்ன பண்ணுவேன்? கண்டடைகிற மகனாக மகளாக என்ன பண்ணுவேன்? அடுத்தது சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மனம் மகிழ்வதாக. என்னன்னு சொன்னா, சங்கீதக்காரர் தேவனுடைய முகத்தை தேடுவது. அழகா சொல்லுவார் ஒரு வசனத்துல, தேவனுடைய முகத்தை தேடுவது. பழைய ஏற்பாடு புத்தகத்திலே இந்த ஃபேஸ் அப்படிங்கிறது எபிரேய வார்த்தையிலே எப்படி மொழிமாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா, பிரசன்னம், பிரசன்ஸ். தேவனுடைய முகத்தை தேடுகிறதுனா கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, அது இல்லை. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்தை நாடுவது, தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது. பிரசன்னம் அப்படின்னு சொன்னா, இல்ல தேவ முகம் அப்படின்னு சொன்னா, முகம்ங்கிறது எதை குறிக்கக்கூடிய காரியம்? ஒரு மனுஷனுடைய, அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய பர்சனாலிட்டி என்ன, அவனுடைய கேரக்டர் என்ன, அவனுடைய ஆட்டிடியூட் என்ன, இது எல்லாமே முகத்துல தெரியும். உள்ளான மனுஷனின் வெளிப்பாடு தான் முகம். அதுதான் தேவ பிரசன்னத்தை தேடுகிறது. தேவ பிரசன்னத்தை தேடுகிறது என்பது தேவனுடைய குணம் என்ன என்பதை அறிந்து கொள்வது, தேவனுடைய கேரக்டர் என்ன, அவர் என்ன யோசிக்கிறார், என்னை பத்தி, என்னை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்னை குறித்து என்ன வழி நடத்துதலை தேவன் வைத்திருக்கிறார், இதை தேடணும். நீங்க உங்க திட்டம் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க தேவை என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்துல நாம் தேடுகிற விஷயம் அதுதான். எனக்கு உண்டானது எங்க இருக்கு, எனக்கு உண்டான ஆசை எங்க இருக்கு, எனக்கு உண்டான விருப்பங்கள் எங்கு நிறைவேறும். தேவ சமூகத்துல வைக்கும் பொழுதே, ஏன் இருதயத்துல இதெல்லாம் இருக்கு ஆண்டவரே கொடுங்க அப்படின்னு அப்படிதான் நம்ம போறோமோ தவிர, தேவ பிரசன்னத்தை தேடுகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய குணம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, அதை தேடணும். அதை தேடும் பொழுது, அதை அறிந்து கொள்ளும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயம் மனமகிழ்ச்சியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். சகோதர சகோதரியே, கர்த்தர் நம்மை புறந்தள்ளுகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை உணரணும்.
தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும். எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய முகத்தை தேடுங்க, தேவ பிரசன்னத்தை தேடுங்க, அதுக்குண்டான பதிலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்துல நான் உம்மை தேடுகிற மகனாக மகளாக இருக்க போறேன்பா. முகத்தை அறிந்து கொள்ள, ஜபத்துல அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு இந்த காரியம் பிடிக்கல. சில நேரங்கள்ல சில காரியங்கள் நமக்கு பிடிக்கலன்னா முகத்தை கோபமாக்கி காட்டுறது உண்டு, கண்ணை உருட்டி காட்டுறது உண்டு. சில காரியங்கள் நமக்கு பிடிக்குதுன்னா முகத்துல சிரிப்போடு அதை வரவழைக்கிறது உண்டு. சில காரியங்கள் இல்லை இது இல்லாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னா அந்த முக பாவனைகள் காட்டுறது உண்டு. பிடிச்ச காரியங்கள் யாராவது ஒருத்தர் செய்யும் பொழுது சிரித்து கொண்டே அவர்களை இன்முகத்தோடு வரவேற்பது உண்டு, கட்டி அணைப்பது உண்டு. இதெல்லாம் நம்ம உலக மனுஷன்ட்ட பார்த்துட்டு தானே இருக்கோம், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு தானே இருக்கோம், தாய் தகப்பனுடைய முகத்துல பார்த்துட்டு தானே இருக்கிறோம், படிக்கிற இடத்துல பார்த்துட்டு தானே இருக்கிறோம், முதலாளியுடைய முகத்தை, இதெல்லாம் நம்ம உணர முடியுது. ஆனா கர்த்தர்கிட்ட அதை நம்ம உணர முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிற பிள்ளைகளாக இல்லை. ஒவ்வொருத்தையும் கொண்டு போய் இதை நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது செய்யுங்கன்னு சொல்றது அந்த விதத்தை புரிந்து கொண்டு, ஓ இவங்க சந்தோஷப்படுறாங்க, இல்லை இவங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம அந்த இடத்த விட்டு விலகிறது உண்டு. சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த காரியத்தை செய்யறது உண்டு. அப்படி என்னைக்காவது கர்த்தரை தேடி இருக்கிறோமா? விருப்பமில்லாத காரியங்கள் அப்படி நாடி நாடி செஞ்சு செஞ்சு தேவனுடைய முகத்தை தேடாததுனால தான், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்ததுனால தான் இருதயம் மகிழ்ச்சியா இல்லை. ஒரு காரியத்தை அப்படியே திருப்திகரமா செஞ்ச மாதிரி உங்க இருதயம் இருக்கும். வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா இங்க 3-4 காரியங்கள் உங்களுக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற, அவர் எப்படி இந்த காரியத்தை எப்படி எடுத்துக்கிறார். நிறைய விஷயங்கள் வேதாகமத்தில் இதை செய்யுங்க அதை செய்யாதீங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது போதும் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். அது படிக்கும்போது அந்த பிரசன்னம் நம்மை உணர்த்து. அதை தாண்டி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சில காரியங்கள் வரும் பொழுது போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய முகம் என்ன வெளிப்படுத்துது, அவருடைய பிரசன்னம் என்ன வெளிப்படுத்துது தேடுறோமா? அப்படி தேடி பாருங்க. இந்த மாதத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான். நீங்க செய்யற காரியங்கள்ல ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லாம இருக்கலாம், ஒரு பெரிய லாபம் இல்லாமல் இருக்கலாம், நீங்க சம்பாதிக்கிற பணம் ரொம்ப பெரிய பணம் இல்லாமல் இருக்கலாம், சிறிய அமௌண்டா இருக்கலாம். ஆனா மன மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா உங்க இருதயம் மாத்திரம் திருப்தி அடையிறது இல்லை, உங்க இருதயத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தரும் அதுல சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்துல சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சு பாருங்க. ஆசீர்வாதம் என்பது என்னுடைய ரட்சிப்புக்கு உகந்ததா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் முதல்ல என்ன அப்படின்னா ரட்சிப்புக்கு உகந்ததா இருக்கும். என் ரட்சிப்பை இழந்து போகாதபடி, என் பரலோக வாழ்க்கையை நான் இழந்து போகாதபடி அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னொன்னு, கர்த்தரை தேடும் பொழுது இரண்டாவது எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரியதுன்னா எனக்கு அது பலன் உள்ளதா இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்துல விருப்பப்படுறாரு அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில் அது பலன், என் இருதயத்துக்கு பலன், என்னுடைய சிந்தனைக்கு பலன், என்னுடைய மாம்சத்துக்கு பலன். அது என்னை ஒருபோதும் பலவீனப்படுத்துற காரியமா இருக்காது. சில விஷயங்களை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏன்டா அந்த காரியத்தை தொடங்கணும், ஏன் இப்படி ரொம்ப நாட்களா அது நம்மளை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும், காயப்படுத்திக்கிட்டே இருக்கும், கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த பிரசன்னம், அவருடைய முகம் ஒரு காரியத்தை ஆமான்னு சொல்லிருச்சு, நான் அதை ஃபாலோ பண்றேன், இல்லை அவருடைய முகம் வேண்டான்னு சொல்லிருச்சு, நான் அதை விட்டுட்டேன்னு சொல்லி பாருங்க. நீங்க எதை தேடுறீங்களோ, எதை செய்யறீங்களோ அது பலன், எதை வேண்டான்னு சொன்னீங்களோ அது இன்னொரு வகையான பலனை கொடுக்கும். மூணாவது, ஃபெலோஷிப். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஏன் இருதயம் மன மகிழ்ச்சியா இருக்குன்னா ஒரு ஐக்கியம். என் வாழ்க்கை கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும். என் வாழ்க்கை கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது சஸ்டைனபிளா இருக்கும், பலனுள்ளதா இருக்கும். ரெண்டாவது, வளருகிற வாழ்க்கையா இருக்கும். ஒரு செடி வளரும் பொழுதுதான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். அந்த வளரணும் அப்படின்னா முதல்ல அது நிலைக்கணும். புயல்ல, பனியில, அதிக வெயில்ல, மழையில, பூச்சி தாக்குதல், இந்த மாதிரி எல்லா விதத்திலும் சஸ்டைனபிள், நிலைச்சு நிற்கணும். அப்படி நிலைச்சு நிற்கும் பொழுதுதான் ரெண்டாவது அது வளர்ச்சிக்கு வரும். வளர்ச்சி இருக்கும் பொழுதுதான் காய் கனிகள் நிறைய கொடுக்கும்.
தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிற பிள்ளைகள், தேவனுடைய சத்தியத்தை தேடுகிற பிள்ளைகள், அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் முதலாவது இந்த உலகத்துல எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்து நிலைத்து நிற்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. அப்படி நிலைச்சு நிற்கும் போது வளருகிற பிள்ளைகளா இருப்பாங்க. வளரும் பொழுது கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. கனி கொடுக்கும் பொழுது இருதயம் மனமகிழ்ச்சியா இருக்கும். ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை இதுதான். இந்த மாதத்துல கர்த்தருடைய முகத்தை தேட ஆரம்பிங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை தேட ஆரம்பிங்க. கடந்த 7 மாதங்கள் உங்க இருதயம் கஷ்டப்பட்டிருக்கலாம், கண்ணீர் விட்டுருக்கலாம். இந்த மாதத்திலிருந்து உங்க இருதயம் மனமகிழ்ச்சி அடைய போகுது. எல்லாரும் கண்களை மூடலாமா? அந்த நாளில் காலை வேளையில் அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் உங்க முகத்தை தேடுறோம். ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் உங்களுடைய முகத்தை தேடுறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க. எங்க அப்பா எங்க அம்மா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவருடைய முகத்திலிருந்து வெளிப்படுது, ராஜா அந்த காரியம் நல்ல காரியம் செய்ப்பா, இந்த காரியம் நான் வேண்டாமா, இந்த காரியத்தை செய்யாத என்று சொல்லி அவருடைய முகம் சந்தோஷத்திலும் கோபத்திலும் துக்கத்திலும் வெளிப்படுது ராஜா. அதை நாங்கள் உணர்ந்து எங்க வாழ்க்கையில சில நேரங்கள் நடக்கிறது உண்டு. இனிமே அதை எப்படி நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோமோ அதே போல தெய்வ சமூகத்தில் உட்காந்து உன் முகத்தை பார்க்க போறேன். ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்துல என் ஆண்டவருக்கு இது பிடிக்கல, வேண்டாம். அதனால எனக்கு எவ்வளவு வேணா பெனிஃபிட் வரலாம், அதனால எவ்வளவு உறவுகள் வரலாம், அதனால எனக்கு என்னுடைய தேவைகள் சிலது பூர்த்தி செய்யப்படலாம், அதனால என் வாழ்க்கையில நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிற வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனா ஆண்டவருடைய முகம் அதை ஏற்றுக்கொள்ளல, அவருடைய பிரசன்னம் அதை ஏற்றுக்கொள்ளல, அவருடைய திட்டம் அதை ஏற்றுக்கொள்ளல. சில காரியங்கள் ஆண்டவர் இல்லப்பா அதை செய் அப்படின்னு சந்தோஷப்படுவார். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சீஷனா இருக்கணும், நான் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி நடந்து வாப்பா. இது என் தேவனுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், என் கர்த்தருக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு கண்ணத்தை இருந்தா மறு கண்ணத்தை காட்டு, கர்த்தருக்கு சந்தோஷமான விஷயம். இதையெல்லாம் தாண்டி இன்னும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்பலாம். ஒருவேளை அதை இந்த உலகத்தில் எனக்கு உபத்திரவப்படுத்தலாம், பாடுபடுத்தலாம், காயப்படுத்தலாம். ஆனா என் கர்த்தர் சந்தோஷப்படுறாருன்னு சொன்னா என் இருதயம் மனமகிழ்ச்சி அடையும். என்னை படைத்தவர் சந்தோஷப்படுகிறார்னா படைப்பாகிய நான் என் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இருதய மனமகிழ்ச்சியா இருப்பேன். என்னுடைய வேலை ரட்சிப்பை, எனக்கு கிருபையாய் கிடைத்த ரட்சிப்பை தற்காத்து வைத்து பரலோகத்தை சேருவதுதான். கீழானவைகளை நாடாமல் மேலானவைகளை நாடுகிற பிள்ளையா தான் நான் இருக்க போறேன். ஆகஸ்ட் மாதத்துல என் இருதய மனமகிழ்ச்சியா இருக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி ராஜா. உடைய வசனம் எங்களோடு இடைப்பட்டது, உடைய வார்த்தை எங்களோடு பேசினது. இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தருடைய முகத்தை தேடுகிற மாதமாக இருக்கட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் மனமகிழ்ச்சியின் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து ஜெயம் கொள்ளுகிற மாதமாக இருக்கட்டும். குழப்பங்கள் இருந்து ஜெயிக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். நீ குழப்பம் இல்லாதபடி கர்த்தர் ஆம் என்றால் அது ஆம், கர்த்தர் இல்லை என்று சொன்னால் அது இல்லை. ஆசீர்வதிங்க இந்த மாதத்துல. பலவீனங்களை மாற்றி போடுங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு விசாலமான வழி இந்த மாதத்தில் உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகள் இன்னும் மென்மேலும் வளர தெய்வன் நீங்க உதவி செய். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், தெய்வன் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.